ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே கேமராக்காரன். இப்போ தான் அந்த மணாலி ட்ரிப் முடித்த உடனே அடுத்த ட்ரிப் பஞ்சாப் போயிட்டுருக்கோம். சார் ஆக்சுவலாக இது வந்து என்னோடய பர்சனல் ட்ராவல் கிடையாது. இது வந்து ஒரு அஃபிஷியல் சைக்கிள் மீட்டிங்காக போகிறது கம்பெனிலேருந்து. ஸோ அதுக்கு போயிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் இடங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன், நிசாமுதீன் எக்ஸ்பிரஸில் இருக்கிறேன். இங்கேருந்து நேர டெல்லி, அடுத்து அங்கேருந்து அடுத்த ட்ரெயின், நெக்ஸ்ட் ட்ரெயின் முடிச்சு 2-3 ட்ரெயின் முடிச்சு போனோம். ஸோ see you then. பஞ்சாப் சுற்றி பார்க்கலாம். ஒரு 2-3 பிளேஸ் தான் லிஸ்ட்டில் இருக்குது, வேறு எதுவும் ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ பஞ்சாப்புக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ இந்த கம்பெனியில் வந்து அப்புறம் நிறைய இடம் சுற்றிட்டே இருக்கேன். ஸோ வெல்கம் டு கேகே கேமராக்காரன். இந்த பஞ்சாப் ட்ரிப் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ட்ரெயின்லேயே போகுது. அதில் 2 நாள் வந்து நிசாமுதீன் ஸ்டேஷன் டெல்லி வரையும் போகிறதுக்கு 2 நாள் ஆகுது. இந்த ட்ரிப்பில் மெயினான விஷயம் இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து செமையாக இருந்தது, நல்லா எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட 2-3 நாள்லாம் குளிக்காமல் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிருந்தேன். ஒவ்வொரு ஸ்டேட்டை கிராஸ் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட 9 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணேன். 9 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணும்போது எனக்கு விதவிதமான ஃபுட்டு, விதவிதமான மக்களை பார்க்கலாம், விதவிதமான கல்ச்சரை பார்க்கலாம். இதுதான் அட்வான்டேஜ். ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது நிறைய புதுசாக மக்களை பார்க்கலாம், புதுசாக கல்ச்சரை தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 நாள் ட்ரிப்புமே எனக்கு ஃபுல்லும் சாப்பாடு, தூக்கம், மூவிஸ்லேயே போயிட்டு இருந்தது. இந்த ட்ரிப்பு இந்த தேர்ட் ஏசி கோச்சில் எங்க கூட ஒரு எலிராஜாவும் ஸ்டேட் போயிருந்தாரு. இந்த ட்ரெயின் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, அதுக்கப்புறம் டெல்லி, கிட்டத்தட்ட 9 ஸ்டேட்டை கவர் பண்ணுது. ட்ரெயின் நம்பர் 226333. இங்கே ரிட்டையர் ரூம் இருக்குது. இது எங்கன்னா டெல்லி ஸ்டேஷனில் மேலே மாடியில் இருக்குது, ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு மேலே. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னா, மார்னிங் 8 மணிலேருந்து தான் ஏஆர்டிசி வெப்சைட்டில் புக் பண்ண முடியும். இங்கே வந்துச்சுன்னா புக் பண்ண முடியாதான். ஸோ அந்த பிரச்சனையால் இப்போ வந்து உள்ளே அலோவ் பண்ணுறல தூங்கவும் முடியாது. நான் ஒரு மணி 2 ஆகிடுச்சு, 7 மணி தான் ட்ரெயின், கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். ஸோ தூங்குறது இங்கே அலோவ் பண்ணலை. இங்கே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லான்ச் இது பெய்டா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதனோட காஸ்ட் வந்து ரேட்டு கம்மியாகும். இது வந்து கவர்மெண்ட் உள்ளது. 100 rupees, 150 rupees, அடுத்து 250, 500 rupees அந்த மாதிரி இருக்கும். அங்கே ஒரு போர்டு இருக்கு, நான் சைடில் பிக்சர்ஸ் போடுறேன். சரியா, ஹிந்தியில் தான் இருக்கேன், ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். மணி இப்போ 2 மணி ஆகிடுச்சு. நான் நிசாமுதீன் ஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஒரு 10-11 மணிக்கிட்ட வந்திருப்பேன். இன்றைக்கி 10:45 வந்திருப்பேன். அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி நேராக டெல்லி நியூ டெல்லி ஸ்டேஷன் வந்தேன். நியூ டெல்லி ஸ்டேஷனில் இங்கே வந்திருக்கேன். எனக்கு ட்ரெயின் வந்து மார்னிங் 7 மணிக்கு தான். ஸோ இங்கே தூங்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். பெஞ்சில் தான் படுத்துருக்கேன். மேலே ரிட்டையர் ரூம் இருக்குது. காஸ்ட் ரொம்ப கம்மி தான், 100 to 200 rupees தான் வரும். ஸோ மணி இப்போ 2 ஆகிடுச்சு. நாங்கள் வெளியே தூங்கினால எனக்கு வந்து பிளாட்ஃபார்ம் எதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 16 பிளாட்ஃபார்ம். டெல்லியோட ஸ்டேஷன் வந்து ரொம்ப பெருசு. ஸோ 16 பிளாட்ஃபார்ம் உண்டுனால எந்த ஸ்டேஷன் எந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது தெரியாதனால ஸோ சுற்றிட்டே கிடந்தேன். ஸோ மணி 2 ஆகிடுச்சு. ஸோ இனி 7 மணிக்கு நமக்கு ட்ரெயின், இன்னும் 5 hours 6 hours தான் வரும். ஸோ இது இங்கே வெளியே எங்கே தூங்கிட்டு நான் அப்படியே மார்னிங் எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு ட்ரெயின் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கிறேன். ஸோ நேராக அம்ரிட்சர் போய்ட்டு அது கொடுத்துருவ எங்கே சுற்றி பார்க்குறோம்ல பார்ப்போம். இது வந்து 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா லாஞ்சு. இதில் நீங்கள் லக்கேஜ் வச்சுட்டு இப்படி தூங்கிக்கலாம். ஏர் கண்டிஷனில் இருக்கணும், சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது மேல் ஃபீமேல் 2 பேருமே இருக்குது. ஸோ இதை நான் 40 ரூபா பே பண்ணி நான் இங்கே இது பண்ணியிருக்கேன். ஸோ 7 மணி வரைக்கும் நான் என்னங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெல்லி டு அம்ரிட்சர் ட்ரெயின். சவுண்டு கேட்குறது தெரியல, ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து சேர் கார், அதாவது சீட்டிங் மட்டும் தான் அலோடு. ஸோ இங்கே மற்றபடி இப்படி சீட்டு கிடையாது. இங்கே இந்த மாதிரி ட்ரெயினில் நான் போகிறது கம்மி தான். ஸோ ஃபுட்டு வந்து இங்கே சொல்லியிருக்கேன். ஃபுட்டு வந்து டிக்கெட் போடும்போது நம்ம கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபுட்டு வந்து எப்படி நீங்களாக பார்க்க போகிறோம். கிட்ட கூட ஃபுட்டுக்கான சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து டீ, மில்க் பவுடர், டீ பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டீ மாதிரி, லஞ்சுக்கு நமக்கு வந்து நான்வெஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அது மதியம் வரும். மதியம் 1:30 நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுட் வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம அம்ரிட்சர் போய் சேர்ந்துருவோம்.
தால் கொஞ்சம் கேவரமாக தான் இருக்குது. ரைஸாக ஊற்றி சாப்பிடணும். அண்ட் இது கொஞ்சம் ஏதோ கடலைக்கறி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, தயிர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட்டு சிக்கன் மட்டும் நல்லா இருக்குது, மற்றபடி எல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது.